துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். அப்புறம் என்ன அனன்யா, அம்மா வீட்லாம் எப்படி போச்சு? நல்லா ஜாலியா இருந்தியா? சந்தோஷமா இருந்ததா? ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ணி. நீங்க தான் வரல, நீங்க மட்டும் தான் மிஸ்ஸிங். நாங்க கூப்பிட்டோம்ல நிம்மியோட பர்த்டே வாங்க அண்ணின்னு, ஏன் வரல அண்ணி? எங்கம்மா அனன்யா, இவனுக்கு அன்னைக்கு தான் தடுப்பூசி போடுறதுக்கான டேட்டு, அதை விட்டுட்டு வர முடியாது இல்லம்மா. அதுக்கப்புறம் போனாக்கா டாக்டர் எதனா சொல்லுவாங்க. அதனால தான் அன்னைக்கே போன இடத்துல பார்த்தா செம்ம ரஷ்ஷு. நாங்கள் ஈவினிங் தான் வீட்டுக்கே வந்தோம் தெரியுமா? அச்சோ, ஆமாம்ல, தம்பிக்கு தடுப்பூசி போடணும்ல. சாரி அண்ணி, நான் மறந்துட்டேன். நீங்கள் அதை பார்த்து தான் கரெக்டு. சரிங்க அண்ணி, பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, நிம்மி பர்த்டே அதுமா நம்மளால் வர முடியலையேன்னுட்டு. நிம்மிக்கு விஷாவது பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் விஷ் கூட பண்ண முடியல. அப்புறமா தான் நிம்மிக்கு ஃபோன் பண்ணி பேசணும். கண்டிப்பாக பேசுங்க அண்ணி. நிம்மியும் உங்களையும் கௌதம் அண்ணாவையும் ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னான். அவள் குட்டி பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாளாமா. அவளுக்கு குட்டி பாப்பா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்காமா. கண்டிப்பா. சரி சரி, நம்மளும் ஒரு நாள் நிம்மி வீட்டுக்கு போயிட்டு வரணும். ஏன்னா ரித்து மாசமாக இருக்கதா கேள்விப்பட்டேன். ரித்துவை பார்க்கணும்ல. அதுவும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் வந்துடுச்சு போல இருக்கு. சரி பரவாயில்ல, இப்போ எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல. நிம்மியை போய் பார்த்துட்டு வரணும். கௌதம் கூட சொல்லிட்டு இருந்தாரு. சாரி, ரித்துவை போய் பார்த்துட்டு வரணும். கௌதம் கூட சொல்லிட்டு இருந்தாரு, போய் நிம்மியும் ரித்துவையும் பார்த்துட்டு வந்துடணும். ஆமா நீ, எனக்கும் ஆசையாக இருக்கு நிம்மி வீட்டுக்கு போகணும், அங்கே ஸ்டே பண்ணணும்னு. அம்மா வீட்டில் இருந்தபோது ரொம்ப ஜாலியாக இருந்தது அண்ணி. அம்மா கூட நிம்மி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நிம்மி வீட்டுக்கு வராங்களோ அப்போ நம்மளும் போகலாமா அண்ணி? நீங்களும் வரீங்களா? குட்டி பையனை கூட்டிகிட்டு வாங்க அண்ணி, போனால் ஜாலியாக இருக்கும் அண்ணி. அனன்யா, இன்னும் நீ சின்ன பொண்ணாவே தான் இருக்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்பவே ஆசைப்படுற. கரெக்டு தான் நீ சொல்கிறதும். எல்லாரும் என்னைக்கு நல்லா கும்பலாக சேர்றோமோ அன்னைக்கு நாள் சந்தோஷமாக தான் இருக்கும். கண்டிப்பாக. சாந்தி அக்கா என்னைக்கு வராங்கன்னு சொல்லு, நம்மளும் போயிட்டு வந்துடுவோம். அப்புறம் உங்களோட குட்டி பையனையும் கையோடு கூட்டிகிட்டு போவோம். கவலையே படாதீங்க, போதுமா? ஹை, ஜாலியா நீ, செம்ம ஜாலியாக இருக்கும். அம்மா வீட்டில் அப்படிதான் இருந்தது தெரியுமா? அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் மட்டும் தான் மிஸ்ஸிங். நீங்கள் வந்திருந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்திருக்கும். சரி, கவலையை விடு. இப்போ நிம்மி வீட்டில் அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம், ஓகே? அது சரி, எதை ஃபுல்ஃபில் பண்ண போறீங்க? மாமா, என்ன ரெண்டு நாட்டு ராணிகளும் ஏதோ டீப் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. எதையோ ஃபுல்ஃபில் பண்ணணும்ன்றீங்க, எதைன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? என்னடா நக்கலா? நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நாங்க ராணிங்க தான்டா. ஆமா மாமா, என்ன என் புருஷன் ராணி மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அமிர்தானியும் கௌதமன்னா ராணி மாதிரி தான் வச்சிருக்காங்க. அப்ப நாங்க ரெண்டு பேரும் ராணிங்க தான். இப்ப என்ன உங்களுக்கு? அப்படி சொல்ல அனன்யா, அவன் காதுல கேக்குற மாதிரி கத்தி சொல்லு. சுப்பா முடியல, ரெண்டு பொம்பளைங்களும் சேர்ந்து ஒரு ஆம்பளைய வச்சு செய்றீங்க. சும்மாவா சொன்னா? பொம்பளைங்க கூட்டு சும்மான்னு பொம்பளைங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்க, ஆம்பளைங்கள வச்சு செஞ்சுறீங்கம்மா நீங்க. அப்பா முடியல. ஏங்கா, என் பொண்டாட்டிய பார்க்கலான்னு பெட்ரூம்க்கு வந்திருக்கேன் பொண்டாட்டி கிட்ட பேசலான்னு. நீ கொஞ்சம் என்னடா இப்ப என்ன சொல்ற? நீ வந்ததுனால நான் வெளியில போகணுன்றியா? அதெல்லாம் போக முடியாது. இருக்கிறியாடி? ஆல்ரெடி 2 நாள் காய போட்டுட்டேன், இப்ப அக்காவை வச்சு சோதிக்கிற. இரு, அக்கா மட்டும் போட்டோம், உனக்கு இருக்குடி. உங்களால எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? அனன்யா, என்ன நம்பிலாம் நீ எதுவும் சவால் விடாத. ஏன்னா என் வாய் ரொம்ப நேரத்துக்குலாம் இப்படி நீடிக்காது. கொஞ்ச நேரத்துல நான் கலந்து போயிடுவேன், பாத்துக்க. என்ன நீ இப்படி சொல்றீங்க? அப்புறம் உன் புருஷன் கிட்ட எவன் வாங்கி கட்டிக்கிறது? அதெல்லாம் என்னால அவன் கிட்ட வாங்கி கட்ட முடியாது. நீயாச்சு உன் புருஷனாச்சு. அவன் வரும்போதே நான் வெளியில போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். நான் கிளம்புறேம்மா. டேய், நான் கிளம்புறேன்டா. நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு, எப்படியாவது இருந்துட்டு போங்க. அக்கா, நான் சும்மா தான் சொன்னேன், நீங்க பேசுங்க. நான் சும்மா தான் வந்தேன். நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. டேய், இல்ல மாமா வர டைம். நான் போய் உங்களுக்கு காஃபி ரெடி பண்றேன். அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேவா? நான் காஃபி ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். உங்க ரொமான்ஸை தள்ளி வச்சுட்டு கீழே வந்து காஃபி குடிச்சிட்டு அப்புறமா வந்து மறுபடியும் ரொமான்ஸை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அண்ணி, நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப நான் சொல்லலாம் மட்டும் நீங்க ரொமான்ஸ் பண்ண போறது இல்லையா என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சீன் தானே ஓட போகுது. அதுக்கு எதுக்கு இந்த அப்பாவியான முகம்? போமா, போய் உன் புருஷனுக்கு காம்பனி கொடு. நான் கிளம்புறேன். ஐயோ அண்ணி. அத கிளம்பிட்டாங்கல்லடி பொண்டாட்டி, இன்னும் என்ன? போங்க மாமா, எல்லாம் உங்களால வந்ததோ. நீங்க தான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அண்ணி ஏதேதோ பேசி அனுப்பி விட்டுட்டீங்க. ஏன் மாமா அப்படிலாம் பேசுறீங்க? அண்ணி எதனா தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? அடி, என் அத்தை பத்த முத்தே, நம்ம புருஷன் பொண்டாட்டி இல்லையா, நம்ம ரெண்டு பேரும் இப்படி அப்படி இப்படிலாம் இருப்போன்னு எங்க வீட்டு ஆளுங்களுக்கு நல்லாவே தெரியும்டி என் தங்க குட்டி.
அதனால யாரும் தப்பாலாம் நினைக்க மாட்டாங்கடி. நம்ம இப்படி இல்லைன்னா தான் அவங்களுக்கு வருத்தமா இருக்கும். இன்னும் சொல்லணும்னா சொல்லணும்னா ம், அது என்னன்னா பொண்டாட்டி அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஆசைப்படுறாங்க பாத்துக்க. எதுக்கு மாமா? அதான் பொண்டாட்டி அதுக்கு. அதான் மாமா எதுக்கு? அடியே என்ன? ஏண்டி அதாவது எல்லாமே ஓப்பனா சொல்லணும்னா எப்படிம்மா? இங்க பாரு பொண்டாட்டி, கொஞ்சம் அப்படிதான் மறைச்சு ஒளிவு மறைவா பேசுவேன். நீயால புரிஞ்சுக்கணும். அம்மா எனக்கு புரியல மாமா. புரியுற மாதிரியே ஸ்ட்ரைட்டாவே சொல்லுங்க மாமா. ம், சொல்லி தொலைகிறேன். அம்மாவும் அப்பாவும் ஒரு பேரனோ பேத்தியோ வேணும்னு நினைக்கிறாங்க. ஐயோ அவ்வளவுதானே மாமா? பொண்டாட்டி அப்பனா இதுக்கு ஏன் மாமா இவ்வளவு தயங்குறீங்க? ஐயோ மாமா போங்க. போயிட்டு அமிர்தானி ரூம்ல பாப்பா தூங்கிட்டு இருக்கான். அவனை கூட்டிட்டு போய் முழிச்சதும் அவனை தூக்கிட்டு போயிட்டு அத்தை மாமா கிட்ட கொடுத்துருங்க. ஏன் பொண்டாட்டி நீ எப்பவுமே இப்படிதானா இல்ல இப்படிதான் எப்பவுமே வா? ஏன் மாமா அப்படி கேக்குறீங்க? ரெண்டுமே ஒண்ணுதானே மாமா? ம், இதெல்லாம் மட்டும் நல்லா தெளிவா சொல்லு. ஆனா அதை மட்டும் கோட்டை விட்டுரு. அடியே இங்க பாரு, ரொம்ப சோதிக்காதடி மாமாவ. மாமா அத்தையும் மாமாவும் எதிர்பார்க்கறதுல தப்பே இல்ல மாமா. அவங்க ஆசைப்படுறது நியாயம்தான். ஆனா நம்ம தான் முன்னாடியே பேசியிருக்கோம்ல. இன்னும் கொஞ்ச நாள் தானே, இந்த 2 மாசம்தான் எக்ஸாம் வரப்போகுது. செமஸ்டர் முடிஞ்சதும் காலேஜும் முடிஞ்சிடும். அப்புறம் கண்டிப்பா நான் டிகிரி முடிச்சிடுவேன். அப்புறம் என்ன வேலை இருக்கு? இந்த வேலை. அடியே பொண்டாட்டி எல்லாமே தெரியுது, ஆனா தெரியாத மாதிரியே நடிக்கிறடி நீனு. போங்க மாமா. உங்ககிட்ட அப்படி இருந்தாதான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. மாமா அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கடி என் பொண்டாட்டி. லவ் யூடி. அது சரி, ஏன் மாமா பத்தி எனக்கு தெரியாது. அவர் எப்படின்னு சரிடி அதான் தெரியுதுல்ல. இப்ப இப்ப பொண்டாட்டி மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல அமிர்தானி கீழே கூப்பிடுவாங்க. அதனால இப்ப எதையும் ஸ்டார்ட் பண்ண வேணாமே. ம்ஹும், இப்ப வேணும். வேணாம் மாமா, சொன்னா கேளுங்க. ம்ஹும், முடியாதுடி பொண்டாட்டி, நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால இப்ப மாமா வேணாம். வேணும்டி பொண்டாட்டி, நிறைய வேணும். அடிய பொண்டாட்டி ஒண்ணு. மாமா அதேதான். சி போங்க மாமா. உங்க இல்லடி வாங்க. இப்ப வரம் போறடி. கூந்தலில் நுழைந்த கைகள் ஒரு கோலம் போடுது தன்னிலை சோ மாமா விடுங்க. அடி அழகு பொண்டாட்டியே, உன்னால விட முடியுமாடி? இங்க பாரு, உன்னை அப்படியே கொள்ள வச்சுக்கணும்டி. கட்டி அணைச்சபடியே வச்சுக்கிட்டோம்டி. லவ்யூடி பொண்டாட்டி. எனக்கும் மாமா உங்ககிட்ட இப்படியே இருக்கணும். எப்பவுமே இப்படியே இருக்கணும் மாமா. அடிய பொண்டாட்டி, நீ எப்பவுமே அப்படி இருப்பேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டி. என் பொண்டாட்டிய என் நெஞ்சுக்குள்ள வச்சு பாத்துக்கணும்டி. லவ் யூ மாமா. லவ் யூ டூடி பொண்டாட்டி. கண்மூடினால் அந்தேரமும் உன்னை கண்டே தினமும் கனவு உன்னாசை முகம் தேடி ஏங்குகிறேன் பிடியும் பொழுது. மீனா மீனா சொல்லுங்க மாமா. இங்க போன் வச்சு பாருமா, கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. சீக்கிரம் எடுத்துருமா, டைம் ஆகுது. அம்மா சொல்லுமா. நான் சொன்னேன்ல, சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல. சொல்லுமா. அவன் நிக்கிறான் பாரு, சீக்கிரம் சொல்லு, இல்லைன்னா டியூட்டி கிளம்பிடுவான். என்ன புரியுதுடி, ஆனா இப்ப நானும் சொன்னா அவனுக்கு சந்தேகம் வராதா? அவனுக்கு திடீர்னு நானும் சொன்னேன்னா அவனுக்கு எதனா தோணாதா? அம்மா இப்படி சொல்றவங்க கிடையாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியுமே. ஐயோ அம்மா, நேத்து தான் மீனா உனக்கு லட்சம் அடிச்சால, அதை சொல்லு. மீனா தான் என் கண்ணை திறந்தா, மீனா தான் என் கண் கண்ட தெய்வம், இப்படியெல்லாம் அடிச்சு விடுமா. உனக்கு என்ன பேச சொல்லியே தரணும், பேசுமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மீனாவும் இங்க வந்துருவா. நீ சொல்றதுக்கும் மீனா இங்க வரதுக்கும் கரெக்டா இருக்கணும்.
அது மட்டும் இல்ல மீனாவும் ஆமா மாமா நான் தான் சொன்னேன் நீங்க போங்க மாமா போய் அக்காவை கூட்டிட்டு வாங்கன்னு அவளும் சேர்ந்து சொல்லுவாமா. நீ இப்ப பேசுமா கரெக்டா இருக்கும். நீ சொல்றதும் சரிதான். சரி சரி இரு மீனா வரட்டும். மீனா வந்தோடனே நான் இந்த பேச்ச ஆரம்பிக்கிறேன். கரெக்டுமா சொன்னதை கரெக்டா செஞ்சிரு. நீ சொல்லுமா நீ சொல்லு. இவன் எப்படி நல்லா இருக்கான்னு நானும் பாத்துறேன். என்னையும் அடிச்சிட்டலடா நீனு. நீ என் தம்பியே கிடையாதுடா. உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன். நல்லா இருக்க விட்டுருவேனா நானு? என்ன உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கியோ? எப்படி சேர்ந்து வாழ விடுவேன் பாரு. நான் இருக்கிற வரைக்கும் நீயும் பொண்டாட்டியும் சேரவே கூடாதுடா. சேரவும் விட மாட்டா இந்த ஸ்வேதா. மீனா வந்தியாமா? சாரி மாமா நாங்க போன் எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியல அத தேடிட்டு இருந்தேன் மாமா. சரி சரிம்மா பரவாயில்ல கூடுமா. இந்தாங்க மாமா. சரி மாமா பாத்து பத்திரமா கிளம்புங்க. சரிம்மா ஈவினிங் கிளம்பிடு. நம்ம ஐஷோ பார்க்க போறோம். அக்காவியா? சரி மாமா நான் கிளம்பிட்டேன். செல்வா. சரிம்மா மீனா நான் கிளம்புறேன். டேய் செல்வா உன்னதான் நான் கூப்பிடுறேன். மீனா நான் கிளம்புறேன்னு சொன்னேன். மாமா அத்தை உங்களை கூப்பிடுறாங்க. நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பனா யார்கிட்டயும் எனக்கு பேச இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். டேய் செல்வா என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு என்ன நீ என்கிட்ட பேச 2 நாள் ஆகுதுடா. எதுக்குமா பேசணும்னு சொல்றீங்க? நான் எதுனா பேச வந்தாலே நீங்க என்ன கோவப்படுத்தி மட்டும் தான் பாக்குறீங்க. அதுக்கு எதுக்கு நான் பேசணும்? நான் பேசாம என் வேலை ஒண்ணு நான் ஒண்ணு இருந்துட்டு போயிடலாம்ல. அதான் உங்களுக்கு பிடிக்காததை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க மட்டும் எனக்கு பிடிக்காததை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட என்னமா பேசுறதுக்கு இருக்கு? அது வேண்டாமா நீங்க எப்போ போலவே இருங்க. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். எனக்கு என் தலைவிதி இப்படிதான் இருக்கணும்னா இப்படியே இருக்கேன். நான் கிளம்புறேன். மாமா ஒரே நிமிஷம். அத்தை என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சமாவது கேளுங்க மாமா. வேணாமா மீனா டியூட்டி கிளம்பும்போது கொஞ்சம் ஃப்ரீ மைண்டா கிளம்பணும்னு இருக்கேன். அங்க போய் டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பாக்குறேன். ஐயோ மாமா அத்தை என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க மாமா. கண்டிப்பா அத்தை நல்லதா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்காக கொஞ்சம் நின்னு கேளுங்களேன். வேண்டாம் மீனா உனக்கு தெரியாது. இருக்கட்டும் நான் கிளம்புறேன். மீனா அவன் பேசலாம்னு பரவாயில்ல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். இதை நீ அவன் கிட்ட சொல்லிடு. இன்னைக்கு சாயங்காலம் அவளை போய் கூட்டிட்டு வரலான்னு சொல்லு. அம்மா என்ன என்ன சொன்னீங்க இப்போ? மீனா நான் யார்கிட்டயும் பேசல. உங்ககிட்ட தான் சொல்றேன். சாயங்காலம் அவளை போய் கூட்டிட்டு வரணும். நானும் வரேன்னு சொல்லு. போய் கூட்டிட்டு வரதுக்கு. ஐயோ அம்மா நான் உங்ககிட்ட இருந்து கேக்குறேன். எனக்கு சொல்லுங்களேன். அதான் யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க? ஐயோ அம்மா சாரிம்மா தெரியாம சொல்லிட்டேன். என்னம்மா நீங்க உண்மையாவே தான் சொல்றீங்களா? ஐஷுவை கூட்டிட்டு வர போலாமா? ஈவினிங் கண்டிப்பா போய் ஐஷுவை கூட்டிட்டு வந்துடலாமா? ஆமா போய் கூட்டிட்டு வரலாம். ஏமா கூட்டிட்டு வரதுன்னு ஆயிடுச்சு. அது கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லலாம்ல. இப்பவும் சொல்றேன் இதுல எனக்கு விருப்பம் கிடையாது. என் பையன் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக மட்டும்தான் நான் இப்ப இறங்கி வந்திருக்கேன். அவ்வளவுதான். மத்ததான் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. உனக்கு தேவை என்ன? அவ இந்த வீட்டுக்கு வரணும். அதுவும் ஏன் சம்மதத்தோட வரணும். அவ்வளவுதானே? அதான் நான் சரின்னு சொல்லிட்டேன்ல. வா ஈவினிங் போய் நானும் வரேன். அவளை கூட்டிட்டு வந்துரும். ஐயோம்மா எனக்கு என்ன சொல்றதே தெரியலம்மா. ஆமா இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணமோ நான் தெரிஞ்சுக்கலாமா? அது உன் பக்கத்துல நிக்கிறா பார். அவகிட்ட கேளு. அவதான் இந்த மாற்றத்துக்கு காரணம். மீனா நீயா? என்ன மீனா என்னால எங்க அம்மாவை மாத்த முடியல. ஆனா நீ மாத்திட்ட எப்படிமா? மாமா நான்லாம் கிடையாது. நீங்க எப்படின்னு அத்தைக்கு தெளிவா சொன்னேன். அவ்வளவுதான். அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் ஐஷாக்காவை கூட்டிட்டு வரணும்னு சம்மதிச்சாங்க. நீங்க நோண்டி நோண்டி கேள்வி கேட்காதீங்க. அத்தை மனசு மாறிட போகுது. சீக்கிரமா போய் அக்காவை கூட்டிட்டு வரதுக்கான வேலையை பாருங்க. ஐயோ மீனா உன்னை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. உனக்கு நான் எதனா பெருசா செய்யணும். கண்டிப்பா செய்வோமா? நீ கவலைப்படாத. இந்த மாமா இருக்கேன். உனக்கு என்னெல்லாம் வேணும்னு கேளு. மாமா என்ன வேணாலும் கொண்டு வந்து உனக்கு கொடுக்குறேன். சரியா? என்னெல்லாம் வேணும்னு சொல்லுமா. நான் கண்டிப்பா எடுத்து செய்யறேன். ஓகேவா? மாமா இப்ப நீங்க சந்தோஷத்துல இருக்கீங்க. உங்களுக்கு தலைக்கால் புரியல. முதல்ல போய் ஐஷாக்காவை கூட்டிட்டு வாங்க. அத்தை மனசு மாறதுக்குள்ள அதுக்கான வேலையை பாருங்க. போங்க போங்க. ஆமாமா கண்டிப்பா. சரி சரி ஒரு நிமிஷம் இரு. ஏமா அதான் கூட்டிட்டு வரதுன்னு முடிவாயிடுச்சுல. அது எதுக்கு ஈவினிங் வரைக்கும் தள்ளி போட்டுக்கிட்டு இப்பவே போய் கூட்டிட்டு வந்துட்டா என்னமா? அது சரிடா. என்னதான் எனக்கு பிடிக்காதவளவா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வர போற மருமக நேரங்காலம் பார்த்து தான் உள்ள வரணும். நான் நேரம்லாம் நல்லா பார்த்து வச்சிருக்கேன். ஈவினிங் 5 மணிக்கு மேல எல்லாம் நல்ல நேரமா தான் இருக்கு. அதனால நம்ம 4 மணிக்கு அவ வீட்டுக்கு போயிட்டு அவளை கிளம்பி கூட்டிட்டு வருவோம். ஓகேவா? ஓ தாராளமாமா. அம்மா நடுவுல மனசு மாறிட மாட்டீங்களே. டேய் அதெல்லாம் மாற மாட்டேன். தெரியும் நீங்க மாற மாட்டீங்க. ஆனா சில ஏழ்றைங்க மாத்திரமேனு கொஞ்சம் பயமா இருக்கு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. மாறிட மாட்டீங்கல்ல. எதுங்களும் உங்களை மாத்திடாதுல. டேய் தெரியுது நீ ஏடன்னு என்னதான் சொல்றேன்னு நல்லாவே தெரியுது. நான் ஏண்டா உன் லைஃப்ல விளையாட போறேன்? அதெல்லாம் நான் அம்மா கூட சொல்லி கொடுக்கலாம் மாட்டேன். அம்மா முடிவு எடுத்துட்டாங்கல்ல. அம்மா என் பேச்ச கேட்டு ஆடுறதுக்கு அம்மா என்ன லூசா? இல்ல கேட்டா இப்பதான் லைஃப்லயே நீ கரெக்டா புரிஞ்சிருக்க. நான் சொன்ன ஏழ்ற நீ தானே புரிஞ்சுக்கிட்ட பாரு. அப்பவே நீ லைஃப்ல ஜெயிச்சிட்ட. சரி சரி எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. நீ என் பொண்டாட்டி வர போறா. அதான் உன் தம்பி பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வர போறா. ஆறுத்தி தட்டு எடுத்து ரெடியா வச்சிரு. ஓகேவா? நடுவுல அம்மா மனசை மாத்தணும்னு நினைக்காத. நினைச்சாலும் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்.
பாத்துக்க. வேணாண்டா, வீணா என்கிட்ட வம்புக்கு வராத சொல்லிட்டேன். உன் பொண்டாட்டி வரேனா உன்னோட வச்சுக்க. நான் ஏன் ஆரத்தி தட்டுல எடுத்துட்டு வரணும்? அதெல்லாம் நான் ஆரத்தி எடுக்க முடியாது. வேற யாராவது விட்டு எடுத்துக்க. ஆமா ஸ்வேதா, நீ கரெக்டா சொன்ன. நீ ஆரத்தி எடுத்தா அது விளங்காது. அதனால மீனாவே எடுக்கணும். மீனா எடுத்துருவா. நீ அந்த பக்கமே வந்துடாத. என் பொண்டாட்டிலாம் உன்னை பார்த்தா கண்டிப்பா பயந்துருவா. அதனால உன் முகத்தையும் அந்த உன் 2 கோழி முட்டை கண்ணையும் என் பொண்டாட்டி கிட்ட காட்டிடாத. டேய் ஒண்ணு போடா. அம்மா பாருங்கம்மா, இவன் ரொம்ப ஓவரா பேசுறான். என்னால முடியாது சொல்லிட்டேன். நான் எதனா அவனை திட்டிடுவேன் சொல்லிட்டேம்மா. திட்டிக்கோ, என்ன வேணாலும் திட்டிக்கோ. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். நீ திட்டுறதுல என்ன அடிச்சாலும் நான் வாங்கிப்பேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். என் பையன் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கானா? அப்ப அவளை எந்த அளவுக்கு இவன் விரும்புறான்? நம்ம ரொம்ப தப்பு பண்றோமோ? அவனுக்காக நம்ம கொஞ்சம் இறங்கி போலாமோ? ஸ்வேதா பேச்சை கேட்டுட்டு தப்பு பண்றோமோ? இல்ல சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரது நல்லது தானே. அதுக்கப்புறம் மத்ததை பாத்துக்கோ. அம்மா உங்ககிட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னடி சின்ன பிரச்சனமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சரி நீ உள்ள போ. செல்வா நீ டியூட்டி கிளம்பு. ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. நான் ரெடியா இருக்கேன். போதுமா? கண்டிப்பாமா. அம்மா ஈவினிங் வரும்போது ஐயர்கிட்ட எதுனா டைம் அது மாதிரி எதுனா குறிச்சிட்டு வரணுமாமா? என்ன என்ன லுக்கு இப்ப எதுக்கு என்ன இப்படி பாக்குற? இல்ல எதுக்கு டைம் குறிக்கணுமான்னு கேக்குற? என்னடா மனசுல வேற எதுவும் நினைப்பு ஓடுது போல இருக்கே. ஆமா, அப்புறம் என் பொண்டாட்டி கூட்டிட்டு வரல. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேல ஆகுது. அப்புறம் இப்ப கூட டைம் குறிக்கலன்னா எப்படி? அதான் அம்மா கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்டுட்டேன். என்னம்மா? டேய் முதல்ல அவளை கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு ஒன்றும் அதுக்கான நல்ல நாள் எதுவும் கிடையாது. கொஞ்சம் பொறு. நான் 4 கிழமைலாம் பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாம இரு. புரியுதா? சரிங்கம்மா, நீங்க சொல்லிட்டீங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்றேன். கண்டிப்பா வெயிட் பண்றேம்மா. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டேனா? கண்டிப்பா வெயிட் பண்றேம்மா. சரிடா, நீ டியூட்டி கிளம்பு. சீக்கிரம் வந்துரு ஈவினிங். கண்டிப்பாம்மா, ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க ரெடியா இருங்க. மீனாவும் கூப்பிட்டுக்கோங்கம்மா. நீங்க மீனா நான் 3 பேர் போயிட்டு வந்துருவோம். ஏண்டா உனக்கு என்னெல்லாம் பார்த்தா மனுஷே தெரியலையா? என்ன அவ மீனாவை கூட்டிட்டு போறேன்ற என்ன வேணான்ற? நல்ல மனசு வேணும். அந்த மனசு மீனா கிட்ட இருக்கு, உன்கிட்ட இல்லையே. அதனாலதான் நீ வீட்லயே இரு. உன் வீட்டுக்காரரை பாத்துக்கிட்டு வீட்டுல பத்திரமா இரு. நான் தான் ஏற்கனவே சொன்னல, உங்க 2 கண்ணையும் பார்த்தா என் பொண்டாட்டி பயந்துருவான். அதனால நீ வீட்டுல இரு, நாங்க போய் கூட்டிட்டு வரோம். ஆமா ஸ்வேதா, நீ வீட்ல இரு. நானும் மீனா செல்வா 3 பேர் மட்டும் போய் கூட்டிட்டு வரோம். அப்பாவும் வந்தா வருவாருன்னு நினைக்கிறேன். நாங்க வரைக்கும் போய் கூட்டிட்டு வரோம். நீ வீட்லயே இரு. சரிங்கம்மா, நான் ஈவினிங் வந்துடுறேன். இப்ப கிளம்புற டைம் ஆகுது. மீனா செல்லக்குட்டி, உனக்கு என்ன வேணும்னு கேளு, மாமா எல்லாமே வாங்கி தரேன். சரியா? ஐயோ, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு எது வந்தாலும் ஐஷு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நானும் ஐஷுவும் சேர்ந்து பெருசா நல்லதா செய்யறோம். ஓகேவா? மாமா உங்க சந்தோஷத்துக்கு ஒரு அளவு இல்ல, நல்லாவே தெரியுது. சரி சரி நீங்க கிளம்புங்க. அத்தையும் அண்ணியும் உங்களை தான் மறைச்சிட்டு இருக்காங்க. நீங்க போங்க. இனிமே அவங்க கிடக்குறாங்க, பார்த்துட்டு போடும். ஐயோ ஜாலியா இருக்கு. என் பொண்டாட்டி இங்க வரப்போறா. சரி சரி நீங்க கிளம்புங்க. சரிம்மா, ஈவினிங் நீ அம்மா பாப்பா 3 பேரும் ரெடியா இருங்க. நான் வந்து கூட்டிட்டு போறேன். கிளம்பு. சரிடா, இனிமேலாவது என்கிட்ட பேசுவியா? ஐயோம்மா, என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? எங்க அம்மா கிட்ட பேசாமலா? கண்டிப்பா பேசுவோமா. நான் இனிமே கண்டிப்பா பேசுவோமா. சரி நான் கிளம்புறேன். சரி கிளம்புடா. என்ன நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அதான் அவன் கிளம்பிட்டால. போ உள்ள போய் என்ன வேலை பார்க்கணுமே போய் பாரு போ. என்ன சொன்னீங்க? உள்ள ஏதோ வச்சுட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். தீர ஸ்மெல் வருது. அதாம்மா உள்ள போய் வேலைய பாருன்னு அப்படி சொன்னேன். காதுல வேற மாதிரி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போமா போ போ போ. பாரு. என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? இல்லடி, அந்த பொண்ணு கூட்டிட்டு வரலான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவன் முகத்தை எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? அவன் அந்த அளவுக்கு அந்த பொண்ணை விரும்புறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் ஏதோ தப்பு பண்றனோ அப்படின்னு எனக்கு தோணுதுடி. இங்க பார், அப்பப்ப மனசை மாத்திக்காத. நேத்தே சொன்னல, ஒண்ணு இந்த கரையில இரு இல்ல அந்த கரையில இரு. நடுவுல தண்ணியில நிக்காத, மூழ்கிடுவ. பாத்துக்க. இப்படியா அப்படியான்னு யோசிச்சுட்டு இருக்காத. ஒண்ணு இப்படி வா இல்ல அப்படி போயிடு. எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி. சரி நான் உள்ள போறேன். அவன் வந்ததும் நாங்க போய் முதல்ல அவளை கூட்டிட்டு வரோம். போமா போ, போய் முதல்ல படுத்து ரெஸ்ட் எடு. உன் மனசு தெளிவு கிடைக்கும். போமா. அதான் பண்ணணும். அம்மா உன்னை நம்பி எந்த விஷயத்தையும் இறங்க முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியுது. எப்ப வேணாலும் நீ நல்லவளா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால உன்னை என் கூட்டணியில சேர்த்துக்கவே மாட்டேம்மா. அவ வரட்டும். அவ வந்ததுக்கு அப்புறம் தான் கச்சேரியே இருக்கு. டேய் செல்வா, ஒரு அக்கான்னு கூட பார்க்காம என்னை கை நீட்டி அடிச்சிட்டல பாருடா. எல்லாத்துக்கும் சேர்த்து நீ அனுபவிப்ப. உன்னை நடுத்தெருல நான் நிக்க வச்சுட்டு போகல. என் பேரு ஸ்வேதா கிடையாதுடா. ஐயோ மேம், சொன்னா கேளு. வழி விட்டு நான் கீழே போகணும். ப்ளீஸ்
சொன்னா கேளியா? என்னது கீழே போகணுமா? எங்க போ பார்க்கலாம். என்னை தாண்டி கீழே போடி பார்க்கலாம். ஐயோ மாம்ஸ், ப்ளீஸ் சொன்னா கேளு. இப்ப எதுக்கு நீ இப்படிலாம் நின்னுட்டு இருக்க? இங்க பாரு, எனக்கு வேலை இருக்கு. நான் போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேனே, வழி விடு. இப்ப முதல்ல இங்க இருக்க வேலையை முடிச்சிட்டு அப்புறமா எந்த வேலை வேணாலும் பாருங்க. ஓகே வடி பொண்ணு குட்டி. ஐயோ மாம்ஸ், இப்ப நீ எந்த வேலைக்கு கூப்பிடுற? இந்த வேலை என்ன இந்த டைம்ல பண்ணுவாங்க? சொன்னா கேளியா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நல்ல பையன்ல, விட்டுரு. அதெல்லாம் முடியவே முடியாது. ஆசையா இருக்கேன். மாமா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. இங்க பாரு, நான் ரெடியா இருக்கேன். நான் இப்போதைக்கு ஒண்ணு வெளியில விடுற மாதிரியே இல்ல. உன்னால முடிஞ்சா என்னை தாண்டி போ பார்க்கலாம். ஓடி. அதான் உன்னை தாண்டி போனா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியுமே. அதனாலதானே இவ்வளவு கேப் விட்டு இங்க நின்னுட்டு இருக்கேன். அப்ப தெரியுதுல்ல. அப்ப இங்க இருக்க வேலையை முடிச்சிட்டு அப்புறம் போய் நீ எந்த வேலை வேணா பாரு. நம்ம வேலையை நம்ம பார்க்கலாமா? ஐயோ சொன்னா கேளு, வேணாம் பாத்துக்க. வேணாம் வேணாம்னு சொல்லும் போதுதான் எனக்கு வேணும் வேணும்னு ஆசையா இருக்குடி பொண்ணு குட்டி. ஐயோ மாம்ஸ், இங்க பாரு, நீ கொஞ்சோண்டு யோசிச்சு பாரு. கீழே அத்தை மாமா, ரீத்து அக்கா, அரவிந்த் மாமா எல்லாரும் இருக்காங்க. இப்ப நாம இங்க இது தேவையா சொல்லு? நானும் அதான் சொல்ல சொல்றேன். எல்லாரும் கீழே தானே இருக்காங்க. நம்ம மட்டும் தானடி நம்ம ரூம்ல இருக்கோம். அப்ப இப்ப இது முக்கியமா தேவைடி. ஓகேவா? ஐயோ மாம்ஸ், இப்ப எதுக்கு அந்த பீஜம்? வேண்டாம், சொன்னா கேளு, ஆஃப் பண்ணிடு. மாமா ஒரு முடிவோட இருக்கேன்டி. அதனால அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது. இன்னும் இன்க்ரீஸ் தான் பண்ணணும். என்னடி மாமா கிட்ட வர நீ தள்ளி போனா எப்படி? இங்க பாரு, ஒழுங்கா நின்னுடு. இல்லனா மாமா எப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். விரட்டி புடிச்சு அடிச்சிருவா பாத்துக்க. ஐயோ மாம்ஸ், நீ சரியில்லை சொல்லிட்டேன். நீ அமைதியா இருயா. அதெல்லாம் 2 நாள் அமைதியா இருந்தாச்சு. இனிமேல அமைதியா இருக்க முடியாதுடி. என்னடி அம்மா வீட்டுக்கு போனதும் எனக்கு நல்லாவே தண்ணி காமிச்சிட்டேன். இப்ப என்ன? அதெல்லாம் முடியாது. இப்ப நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும். இங்க பாருடி பொண்ணு குட்டி, ஒழுங்கா வந்துரு. நீயா வந்துட்டீன்னா நல்லா இருக்கும். இல்ல ஓய், இதுக்கு மேல நீ பின்னாடி போன மாமா சும்மா இருக்க மாட்டேன். ஏய், இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டிருக்கேன்டி. எதுக்குன்னு தெரியும்ல. இப்படி நழுவுனா எப்படி? ஐயோ மாம்ஸ், நீ சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்காக இப்பதானே வந்தோம், வந்ததுமே வா. ஐயோ ஐயோ மாம்ஸ், விடியா? அடி பொண்ணு குட்டி, உனக்கும் ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். சும்மா பிஹேவ் பண்ண வேண்டியது அப்படிதானடி? ஆமா, எனக்கும் இருக்குதா. ஆனா அதுக்காக அப்படியே நான் ஒத்துக்க முடியுமா என்ன? அவ்வளோ பொண்ணு குட்டி, எனக்கு தெரியும். மாமா எப்ப கூப்பிட்டாலும் என் பொண்ணு குட்டி வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். போக மாட்டேன். எப்ப வேணும். ஓகேவா? போயா. இருக்காதிரி பொண்ணு குட்டி, எவ்வளவு ஆசையா வந்த தெரியுமா? என்னடி? ஐயோ மாம்ஸ், எல்லாம் இருக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இல்ல. இந்த மாதிரி டைம்லயா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நைட்டு வரப்போகுது. அப்புறம் என்ன? அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமே. அதான் இப்போ ஒரு ஷிஃப்ட் அப்புறம் ஒரு ஷிஃப்ட் அப்படின்னு நினைச்சேன். ஏண்டி மதியானம் வச்சுக்க கூடாதா என்ன? ஐயோ மாம்ஸ், நீ ரொம்ப கெட்ட பையன்யா. போயா. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லடி, என் பொண்டாட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப இல்ல, ரொம்ப 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 கெட்ட பையன். அதான் அப்பப்ப கெட்ட பையன் நிரூபிச்சிட்டு இருக்கேன்ல. இப்பவும் நிரூபிக்கலாமே நினைச்சேன். அதான் மேடம் அதுக்குள்ள தடை போட்டுட்டீங்க. சரிடி, அதை விடு. இப்போ ஓகேவா? ஐயோ, மதியம் லஞ்ச் சாப்பிட்ற டைம். இப்போ என்ன அது இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ வா, ஃபர்ஸ்ட் வந்து லஞ்ச் சாப்பிடு. வா. எனக்கு லஞ்ச் எல்லாம் வேணும், இதான் வேணும். மத்தியான நேரம் வாய் போட சொன்ன மாட்டேன்னு சொல்லுவிய. மாட்டேன்னு சொன்னா சும்மாவ விடுவேன், மெக்னீஷ கூப்பிடுவேன். அதான் தெரியுதுல்லடி, அப்புறம் எதுக்குடி? அதுதான் சொல்றேன் இப்பவே. என்ன? ஐயோ மாம்ஸ், ஒன்று போயா. எப்படி பொண்டாட்டி என் பொண்டாட்டிய ஒட்டி அணைச்சி இருக்கமா நச்சுன்னு ஒரு எச்சி கொடுக்கணும். கொடுக்கட்டா? ஐயோ மாம்ஸ், நான் வேணான்னு சொல்லிட்டா மட்டும் விட்டுருவா போற? மேடம்க்கும் வேணும், ஆனா மேடம் பிஹேவ் பண்ணுவீங்க அப்படிதானே? ஐயோ ஆமா, அப்படிதான். அதுக்காக என்ன நீ
கேட்ட உடனே ஆ அப்படின்னு தலையாட்ட முடியும்? இந்த மாதிரிலாம் நாங்கள் பிஹேவ் பண்ணுவோம் தான். நீயே தான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். இப்படி வளவலன்னு பேசிட்டு இருக்கலாமா? அடி பொண்ணுக்குட்டி இவ்வளோ ஆசை மனசுக்குள்ள வச்சிருக்கியாடி? அடி இப்ப சொல்லிட்டேடி, எப்படி மாமா கொடுக்கறது மட்டும் பாரு. ம். ஐயோ மேம், அதுக்காக முரட்டுத்தனமாலாம் கொடுக்க கூடாது. சாஃப்டா அன்பா சாஃப்டான முத்தம் கொடுக்கணும். கொடு. எப்படி என் பொண்டாட்டிட்டு நான் முரட்டுத்தனமா நடந்திருக்கேன். என் பொண்டாட்டி பூ போலடி. என் பூவை பொத்தி பொத்தி பார்த்து பண்ணி நானு. ஐயோ பூன்னு சொன்ன பிறகுதான் ஞாபகம் வருது. அம்மா நீ வாங்கிட்டு வந்த பூ எங்க இருக்கு? இதோ பெட் மேல தாண்டி வச்சிருக்கேன். வச்சு விடட்டாடி பொண்ணுக்குட்டி. ஐயோ கேட்டுட்டு இருப்பாங்களா? எடுத்து வை. ம் வச்சிடுவோம். ஐயோ வச்சு விடியா? அடிய பொண்ணுக்குட்டி, பூ ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம். ஆனா மாமாவை கட்டி போட்டு வச்சிருக்கியடி. அடி சொன்னா கேளு, இதுக்கு மேலாம் தாங்காது பாத்துக்க. அதெல்லாம் முடியாது மேம். நீ பூ மட்டும் வச்சு விடு. அடிய பொண்ணுக்குட்டி, பூவை வச்சு விட்டுட்டு அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. லவ் யூடி. அடிய தங்க குட்டி, அவ்வளவு அழகா இருக்கடி நீ. ஐயோ மேம், நான் மட்டும் இல்ல நீயும் தான் செம்ம ஸ்மார்ட்டா இருக்க. லவ் யூ யா. பாரா, என் பொண்டாட்டிக்கு சைட்டெல்லாம் அடிக்க தெரியுமா? இப்பதான் என்ன சைட்டே அடிக்கிறா. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் உன்னை அப்பப்போ சைட் அடிப்பேன். நீ தூங்குவல்ல, அப்பெல்லாம் நான் உன்னை பார்த்து நிறைய நாள் சைட் அடிச்சிருக்கேன் தெரியுமா? பாரா, அப்படி அடி பொண்ணுக்குட்டி. அப்புறம் எப்பப்பெல்லாம் சைட் அடிச்சிருக்க சொல்லு. அப்புறம் நீ அழகா கியூட்டா சாப்பிடுவியா? அப்பெல்லாம் உன்னை சைட் அடிச்சிருக்கேன். ஆடரே, சாப்பிட்றதையும் விட்டு வைக்கல. அப்பவும் சைட் அடிச்சிருக்க மாமாவை. ஆமா. அப்புறம் நீ ரொம்ப ஸ்மார்ட்டா நிறைய டைம் பேசுவியா? அப்பெல்லாம் கூட உன்னை சைட் அடிச்சிருக்கேன் மேம். அடடா, அடிய பொண்ணுக்குட்டி, இவ்வளோ ஆசைகளையும் வச்சுக்கிட்டு தான் வேணாம் வேணாமா அப்படின்னு நழுவி நழுவி ஓடிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, நீ என்ன சைட் அடிச்சிருக்கியா? என்னடி இப்படி கேட்டுட்டேன்? நான் உன்ன மாதிரிலாம் நீ சாப்பிடும்போது தூங்கும்போது பேசும்போதெல்லாம் சைட் அடிக்கிற பழக்கமே இல்லை. உன்னை தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போவேன் பார், அப்போ வரைக்கும் என் பொண்டாட்டி சைட் அடிச்சுக்கிட்டே தாண்டி இருப்பேன். அது தெரியுமே, நீ எப்பவுமே என்ன அப்படிதானே பார்த்துட்டு இருக்க. இனிமேலும் அப்படி தாண்டி பார்ப்பேன் என் செல்ல குட்டி. ஐயோ உனக்கு என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கே, போர் அடிக்கல? அதெல்லாம் என்னைக்கும் அடிக்காதுடி. இந்த மாதிரி அழகு முகத்தை என் வாழ்நாள் முழுக்க பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், அந்த உதட இழுத்து பிடிச்சி கொடிச்சுக்கிட்டே இருக்கணும்டி. ஐயோ மேம், சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர இன்னும் கிடைக்கலையே. அடி பொண்ணுக்குட்டி, சாரிடி தங்கம், நான் இப்போ கொடுத்துறேன்டி. என் தங்க கட்டியே வாய் திறந்து கேட்டுட்டாலே. அடிய பொண்ணுக்குட்டி, என் தங்கமே. அடியும் போல சிவப்பு இல்ல, கணுக்கால் கூட கருப்பு இல்ல, நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, நீ பாக்கி உடம்பு செய்ய வேண்டும். ஐயோ மேம், நீ எப்பவுமே இதே மாதிரி என் பக்கத்துல என் கூட இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி நிறைய கொடுக்கணும். நான் வாங்கிட்டே இருக்கணும். கொடுப்பியா? அடிய பொண்ணுக்குட்டி, நீ மட்டும் ஊன்னு சொல்லு, எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன்டி. லவ் யூ மேம். லவ் யூ பொண்ணுக்குட்டி. மாமனுக்கு தாங்கவில்லை, இனி மாறாப்புக்கு வேலை இல்லை. கும்பலா வெட்டி நிக்கிற உச்சி கொட்ட வைக்கிறிய வாடா, நீ எச்சி ஊற வைக்கிற